ஒப்பு கொடுத்தீர் ஐயா. உண்மையை எனக்காக உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீ நோக்கி பார்த்ததினா பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட பாவத்திற்கு பிழைத்திட உம் தீருடலிலே என் பாவம் சுமந்தீரியா என் பாவம் சுமந்தீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக இரட்சகரே உன்னத பலியா அர்ப்பணிப்போடு பாடும் என்னையே தருகிறேன் என்னையே ஜீவ பலியாக ஜீவ பலியாக என்னையே அப்படி ஒப்பு கொடுத்தலின் எண்ணத்தோடு ஜீவ பலியாக உகந்த காணிக்கையா உடலை தருகிறேன் உகந்த உடலை இருக்கும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுத்துறோம்பா. பலியாகி என்னை மீட்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி பாடிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி, ஆண்டவரே உன்னை நாங்கள் அக்கிரமத்திற்கு எங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்திருந்தோம். இப்பொழுது நீதியின் ஆயுதமாய் இருக்கும்படிக்கு, தேவனுக்கு என்று பிழைத்திருக்கும்படிக்கு
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவயவங்கள் உமக்காக பயன்படட்டும். எங்களை ஒப்பு கொடுத்துறோம் ஆண்டவரே. ஜீவ பலியா எங்களை தர்றோம் ஆண்டவரே. எங்களை தருகிறோம் ஆண்டவர் உமக்காக. பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல கிறிஸ்துவே. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்துறோம். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது அடியே ஜெபம் பண்றேன். நீங்கள் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. நீங்க ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்துறோம். பல நேரங்கள் எங்களை கண்ட்ரோலை விட்டு மீறி போகுது. எங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு எங்களுடைய அவயவங்கள் கிரியை செய்கிறது. ஆவியானவர் இந்த செல்ஃப் கண்ட்ரோல, இச்சை அடக்கத்தை எங்களுக்குள்ள தந்து கட்டுப்படுத்துகிற ஆவியானவர் இந்த அடக்கத்தை எங்களுக்குள்ள தாரும். பாவத்துக்கு அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில அந்த கண்ட்ரோல் அடக்கம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். நாங்கள் உமக்கென்று பிழைத்திருக்க எங்களை ஒப்பு கொடுத்துறோம் ஆண்டவரின். உமக்காக பிழைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து வார்த்தை மூலம் ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களை இன்னும் சுத்திகரிச்சிருங்க. அப்பா சபையில திரளான ஜனங்கள் உண்டப்பா ஆண்டவர். இந்த பந்தை நிராகரித்து பயந்து போயும் பாவ உணர்விலையும் பிரிவினையிலையும் கசப்பிலையும் இந்த உணர்வினால் வராமல் இருக்கிறவங்களை கத்தர் ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி கத்துடைய பந்திக்கு கொண்டு வருவீராக. அந்த எல்லாரையும் தகுதிப்படுத்தும். கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளிப்படுத்துகிறவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை போல மாறுவதுதான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவ பெயர் வைப்பதனாலேயோ கிறிஸ்தவ திருச்சபையில் இருப்பதனாலேயோ நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காந்தியடிகள் வாழ்ந்த நாட்களிலே ஒரு மிஷனரி அவருக்கு நண்பராய் மாறினார். காந்தியடிகளும் அந்த மிஷனரி நண்பர்கள் நான் ஒரு புத்தகத்தில் வாசிக்க அறிந்து கொண்டேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவர் கேட்டார், நீங்கள் எதுக்கு இந்தியாவில் உட்காந்துருக்கீங்க வச்சுன்னா, நான் இயேசுவின் அன்பை சொல்லி இந்திய தேசத்தில் கிறிஸ்துவை பரப்ப விரும்புகிறேன். காந்தியடிகள் ஒரே வார்த்தையில் சொன்னாராம், நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சுவாபத்தையும் கிறிஸ்துவின் அன்பையும் வெளிப்படுத்தினால் இந்தியாவே கிறிஸ்தவ நாடாக மாறிவிடும் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் பாதிக்கப்பட்டவர். தென்னாப்பிரிக்காவிலே அவர் ஒரு கிறிஸ்தவ திருச்சபைக்கு போன போது அவங்க அவரை வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. என்ன சொன்னார்? ஒன்லி ஃபார் ஒயிட் பீப்புள் சர்ச், பிளாக் காட்ஸ் கெட் அவுட் அப்படின்ட்டாங்க, வெளியே போன்ட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனை நான் அறிவேன், அவரை கொலை செய்து விட்டார்கள். கிறிஸ்துவை எனக்கு தெரியும், கிறிஸ்துவை எனக்கு பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் காந்தியடிகள். நல்லா கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன். அதனால கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை குறித்து புரிந்து கொள்ள முடியுதமாய் சொல்லுகிறேன். தயவுசெய்து கவனி, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஏதோ கடமைக்காக உலகத்துக்காக வாழ்ந்து விடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு அர்த்தமுள்ள ஒரு மேன்மையான வாழ்வு. இங்கேயும் மறுமையிலும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆவது வசனத்தை வாசியுங்கள். அவர் சொல்லாரு, அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். கிறிஸ்தவன் ஆகிறதற்கு என்னை கொஞ்சம் குறை நீ சம்மதிக்க பண்ணுகிறாய். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது அகிரிப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, நான் கிறிஸ்தவனா மாறுறதற்கு கொஞ்சம் குறை நீ என்னை சம்மதிக்க பண்ணிவிட்டாய், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகி விட்டேன். அப்போ நம்ம பார்க்குறவங்க, நம்மளை பேசுகிறவங்க, நம்மளை பழகிறவங்க, நம்ம வார்த்தை கேட்கவங்க, அவங்க தானாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், First Peter chapter 4 verse 16. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதன் 1 பேதுரு 4:16 கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அப்போ கிறிஸ்தவத்தில் சில நேரம் பாடுகள் வரலாம். கிறிஸ்தவம் என்றாலே பாடுகள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. கிறிஸ்தவத்தில் பாடுகள் வரலாம். என்ன கவனிங்க, பாடுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாடுகள் இல்லை அப்படின்னு பேசினா தவறான உபதேசமாய் மாறிவிடும். பாடுகள் தான் அப்படின்னு பேசினாலும் தவறான உபதேசம். கிறிஸ்டியானிட்டி அப்படின்னாலே ப்ரொசிக்யூஷன் அப்படி, அது தப்பு. கிறிஸ்தவம் என்றாலே பாடுகள் அல்ல. கிறிஸ்தவத்திலே பாடுகளே இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? கிறிஸ்தவனாலே உபத்திரவம் பாடு தப்பு, அல்லது கிறிஸ்தவத்தில் பாடுகளே இல்லை தவறு.
பைபிள் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். வருகிற பாடுகளின் நிமித்தமும் அவனை தேவனை மகிமைப்படுத்த கடவன். அப்ப கிறிஸ்டியன் என்பது மிக முக்கியமான ஒரு மேன்மையான ஒரு சரித்திரம், மேன்மையான ஒரு சத்தியம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 7 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி செய்து கொள்ளுங்கள். நாம் ராபோஜன ஆராதனைக்கு முன்பாக வருகிறோம். சாதாரண அப்போ சாதாரண ரசம் என்று எண்ணி விடக்கூடாது. கிறிஸ்துவின் சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். தூத்துக்குடியில் ஒரு தேவ மனிதன் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செய்தார். ஒரு திருச்சபைக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். 3 வருஷம் அந்த ஊழியரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவர் கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்தவர், மெயின்லைன் சர்ச்சாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்தவர், தேவனோடு இடைபடுகிறவர், நல்ல ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர். அவர் வந்தபோது சபையை சரிப்படுத்தி கொண்டார். முதல் ராபோஜனம் மந்த்லி ஒன்ஸ் அவங்க சபையில் ராபோஜனம் நடத்துவாங்களாம். முதல் ராபோஜனத்துக்கு வந்திருந்த போது அவர் அந்த சபையை பொறுப்பார்த்து இன்சார்ஜ் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன் அப்போ முக்கியமான கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நபருக்கு கம்யூனியன் கொடுக்காம ஒரு தாண்டி போய்விட்டார். அவர் தட்டிட்டு சொன்னார், பாஸ்டர் எனக்கு ராபோஜனம். அவர் சொன்னார், தர முடியாது அப்படின்னார். தர முடியாது. ஏன் அப்படின்னார். வாய், நீங்கள் 2 மனைவி வச்சிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டேன், நான் தர முடியாது. ஓங்கி அடிச்சிட்டார். ஓங்கி பாஸ்டரை ஓங்கி படார்னு அடிச்சிட்டார். யோ, நான் அந்த சர்ச்சில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாயா, நீ 3 வருஷம் இப்போ போவேன், எனக்கு தர முடியாதுன்னு சொன்ன யார்? இது வரைக்கும் இந்த பாஸ்டர் யாரும் சொன்னதில்லை. அவர் சொன்னால் முடியாதுன்ட்டார். முடியாது. சபை பிரச்சனையாச்சு, எல்லாரும் பிடிச்சாங்க. சொன்னால் இவர் எனக்காக யாரும் யுத்தம் பண்ணக்கூடாது, நான் என் கடமையை செய்தேன், நான் அவருக்கு நான் கம்யூனியன் தரமாட்டேன். அவர் பப்ளிக்காக 2 மனைவி வச்சிருக்கிறார், இது என்னால் செய்ய முடியாது. ரொம்ப பெரிய ஆள், அவர் யாரும் தட்டி கேட்க முடியாது. சில நாட்களுக்குள்ளாகவே சம்பந்தமே இல்லாமல் ஒருவரால் கொலை செய்யப்பட்டு அவர் மரித்து போனார். என்னால் கவனிக்க முடியாது. ராபோஜனம் என்பது சாதாரணமான காரியம் இல்லை. அபாத்திரமாக செய்யக்கூடாது. சினிமா பார்த்துட்டு, சீரியல் பார்த்துட்டு, உலகத்தை அனுபவிச்சுட்டு, உலக காரியங்களை செய்துட்டு, இன்னைக்கு கூட வேண்டாம்னா கூட அடுத்த மாதம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லாத சரி செய்து உங்களை எடுக்கணும். ஏதோ சும்மா கடமைக்காக நம்ம செய்திடக்கூடாது. உங்கள் நேரத்தை வேதம் வாசிக்காமல், ஜபிக்காமல், நேரத்தை போக்காமல் தேவையில்லாத காரியங்களை செய்துட்டு, நான் அபாத்திரமாக எடுத்தால் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார், நிறைய பேர் வியாதிப்பட்டாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்களாம். அதனால் நல்ல கவனிங்க. காய்ச்சல், நான் சின்ன பையனாக காய்ச்சலாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அப்போ அந்த காலத்தில் உள்ள காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு காஞ்ச ரொட்டி உண்டு, பாத்திரிக்கையில் ஞாபகம் வருதா? ஒரு மெட்டடோர் வேன் மாதிரி இருக்கும். ஹலோ, எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? ஒரு மெட்டடோர் வேன் மாதிரி இருக்கும், ஒரு காஞ்ச ரொட்டி, அதில் ரஸ்க்கு ரொட்டி, ஒரு கடுங்காப்பி போட்டு தருவாங்க. முக்கி சாப்பிட்டா கசப்பாக இருக்கும். காப்பியில் கசப்பு இல்லை, ரொட்டியில் கசப்பு இல்லை. எனக்குள்ள காய்ச்சல் இருந்ததுனால அந்த பித்தம் இருக்கு பாருங்க, பித்தம் இருந்ததுனால அந்த காஃபியும் அந்த ரொட்டியும் எனக்கு கசப்பாக மாறிட்டு. ஆனால் அதே நேரத்தில் மற்ற சகோதரி மாதிரி சாப்பிடுவாங்க, டேஸ்டாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள காய்ச்சல் இல்லை. நமக்குள்ள தவறான பாவமும் தவறான சுவாபமும் தேவையில்லாத காரியங்கள் இருந்தால் இந்த ராபோஜனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறாது, உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வருகிறதாய் மாறும். ஆகையினாலே கம்யூனியன் எடுக்க வேண்டும் என்பது உண்மை. அது சரியாக எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது சரி செய்து கொள்ளுற நேரம் தான் இது. திஸ் இஸ் ரைட் டைம், திஸ் இஸ் டைம் ஃபார் யூ. இது உங்களுடைய நேரம். இது எங்களை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அபாத்திரமா போங்க நான் யாரையும் பேசலை, இங்கேருந்து எழும்பி போயிருங்க அப்படி நான் பேசலை, அடுத்த மாதம் எடுங்க நான் பேசலை, இப்போ உங்களை சரி பண்ணுங்க நான் சொல்கிறேன். ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். காலை ஆராதனையில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்தேன். எத்தனை பேர் கவனித்தீர்கள்? காலை ஆராதனையில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்தேன். முன்னால் நின்றுட்டு இருக்கிறார் பாஸ்டர், ஆவியானவர் பேசுகிறார், கொடுக்காத அப்படின்னு போய் ஜெபம் பண்ணா எல்லாரும் மனம் திரும்பினாங்க, சிலர் அறிக்கையிட்டார்கள். அந்த மனுஷன் அறிக்கையிடலை. அவர் சொன்னார், புழு புழுத்து செத்தான்னாரு. அடக்கம் பண்ண வந்து பாண்ட ஆண்டவர் பேசினாராம், துன்மார்க்கனை நீ அடக்கம் பண்ணி கொண்டு வந்தா. ஐயோ பாஸ்டர், இத்தனை வருஷமா நான் சபையில் இருக்கிறேனே, விசாரித்தால் வாழ்க்கை பெரிதாகும். அதெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்று சாதாரணமானதல்ல, எல்லாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையே. ஓகே, அப்ப நாம் கிறிஸ்டியன். 1-2 காரியத்தை பேசுமா, எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும். நம்பர் 1, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14 இருந்து வேகமா கொடு. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், எப்படி நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை போல் இருந்து. நம்பர் 1, முன்ன எப்படி இருந்தோம்? அறியாமையினாலே. எனக்கு தெரியாது, இப்படிலாம் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, உலக ஆடம்பரம் போகணும்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாமல் நகபாலிஸ் போடணும், தேவையில்லாமல் லிப்டிக் போடணும், தேவையில்லாமல் பூ வைக்கணும் எனக்கு தெரியாது. நான் சொல்ல கவனமாக கேளுங்க. காலில் கொலுசு போடணும் அப்படிங்கிற அறியாமை எனக்கு தெரியாது. இதெல்லாம் அறியாமை. நல்ல கவனிங்க. முன்னே உங்களை அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி, எப்படி வாழணும், அவளை மாதிரி வாழணும், அவனை மாதிரி வாழணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த உலோகம் பிடிச்சிருக்கு. திரும்ப சொல்லுகிறேன்,
ஒரு தங்கத்தையோ வெள்ளியோ ஒரு உலோகத்தை போட்டதுனால உங்களுக்கு மதிப்பு கூடாது. அது உங்களுடைய அறியாமை. உங்களுடைய அறியாமை. சாந்தம், தாழ்மை, அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, பரிசுத்தம், இதுதான் உங்களுக்கு டிக்னிட்டியை கொண்டு வரும் மொழிய ஒரு தங்கமோ வெள்ளியோ பொண்ணோ உங்களுக்கு டிக்னிட்டி கொண்டு வராது. நம்முடைய அறியாமையினாலே நம்ம யாரையோ பின்பற்றி வருகிறோம். மறுபடியும் வாசிங்க. நீங்கள் உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல். அறியாமையினாலே என்ன வருகிறது? இச்சை. அவங்கள மாதிரி வாழ்ந்துடணும், அவங்கள மாதிரி ஆடம்பரம் பண்ணிடணும், அவங்கள மாதிரி ஜீவிக்கணும், அவங்கள மாதிரி ஜீவிக்கணும். நோ, இச்சையினால அறியாமல் செய்தோம். அறிந்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்த. நம்பர் 1, அல்லேலூயா, உண்மையாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை போல் பிதாவை தொழுது கொள்ளுங்கள். முதல் குறிப்பு என்ன தெரியுமா? உண்மையாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் போல் பிதாவை தொழுது கொள்ளுங்கள். அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல். இச்சை, எனக்குள்ள ஆசை, அறியாமையினால ஒரு இச்சை. எனக்கு தெரியல, ஒரு காலத்தில் பாவம்னு தெரியல, ஒரு காலத்தில் இது அசிங்கன்னு தெரியல, ஒரு காலத்தில் எனக்கு அருவருப்புன்னு தெரியல. அறியாமையினாலே. நீங்க இதை நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு பேசணும். நீங்க அதை அறிந்தாக. அறியாமையினாலே இச்சையின்படி நம்ம செய்தோம். அறிந்த பிற்பாடு இல்ல, என் சரீரத்தில் அழகுபடுத்துகிறது, என் ஜீவியத்தை, என் வாழ்க்கையை, என்னுடைய சுவாபத்தை நான் டியூன் பண்றது என் சரீரத்தை அல்ல, என் சரீரத்தை எடிஃபை பண்ணி காட்டுறதல்ல, என் வாழ்க்கையை, என் ஜீவியத்தை அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளினாலே நீ நடவாமல். ரைட்? இச்சையினாலே உலகத்துக்கு கேடு சம்பவித்தன் வேதம் சொல்லுகிறது. ஆமீன் சொல்லுங்க. இச்சையினால் உலகத்துக்கு என்ன சம்பவித்தது? கேடு சம்பவித்தது. கீழ்ப்படுகிற பிள்ளையை போல் இருந்து, அடுத்த வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் நடக்கைகள் அவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். அடுத்த வசனம், நான் பரிசுத்தராக நீங்களும் be holy because I am holy. அடுத்த வசனம், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவருடைய கிரியைகளின்படி நியாயந்திருக்கிறவர்கள் பிதாவை தொழுதுகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கவும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்களெல்லாம் யார் சொல்லுங்க? பரதேசிகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பரதேசின்னு சொல்லுங்க. கோபப்படாம சொல்லுங்க. பண்டாரன்னு சொல்லாதுங்க, பரதேசின்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன பரதேசினா ஒன்று என்ன அர்த்தம் தெரியுமா? பரதேசின்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். தங்குறதுக்கு வீடு இல்லை. இல்லை ஏமா இந்த உலக நமக்கு பரதேசினா பறந்து ஒரு தேசத்துக்கு போக போகிறோம், பறக்க போகிறோம். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். பரலோகம் தான் நம்முடைய இடம். அதனால் நம்மளாரும் யார் சொல்லுங்க? பரதேசிகள். அவர் என்ன சொல்றாரு? இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். 2 குறிப்பு எழுதி கொள்ளுங்கள். நம்பர் 1, உண்மையாய் கீழ்ப்படுகிற பிள்ளையை போல் பிதாவை தொழுது கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அறியாமையினாலே செய்து வந்த இச்சையை விட்டுட்டு, அறியாமையினால செய்து வந்த இச்சையை விட்டுட்டு, சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதாம்மா? சில கல்யாணம் முடிஞ்சு பேர பேத்திலாம் வந்திருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த பாட்டியம்மாவுக்கு வந்து நகை பாலிசி போட்டுருப்பா. எவனுக்கு காட்டுறதுக்கு? உன்னை எவன் பார்க்கணும்? இந்த கிழவி எவன் பார்க்கணும்? இந்த கிழவனை எவன் பார்க்கணும்? எதுக்கு? என்ன வாய் ஏமா கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை குட்டிலாம் பெற்றெடுத்து பிள்ளைக்கு கல்யாணம் வரப்போது இவன் பூ வச்சு நடப்பா. உன் பூவை எவன் பார்க்கணும்? எதுக்கு? இதெல்லாம் நமக்கு தெரியாது தெரியுமா? இது அறியாமையினாலே நம்ம செய்கிற காரியம். யாரை கவர் பண்ண போறீங்க? உங்களை புருஷன் பார்த்தாச்சு, நீங்க புருஷனை பார்த்தாச்சு, இனி யாரை பார்க்கணும்? உங்களை யார் பார்க்கணும்? இதெல்லாம் வெறுப்பு வரலாட்டா கொஞ்சம் யோசிக்கணும். இன்னும் நம்ம உலக அறியாமையில தான் இருக்கிறோம், இச்சைகளும் தான் இருக்கிறோம், இன்னும் உலகத்தை தான் பிரியப்படுத்துகிறோம். ஆண்டவர் நல்லவர். எங்களுக்கு விலக்கி வைக்க எங்களுக்கு தெரியாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, நீங்கள் ஆயத்தமா இருந்த பிற்பாடு, நான் தகுதினா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் செய்திருவோம். ஆனா கணக்கு ஒப்புவிக்கிறது நீங்கள். கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லி தராவிட்டால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம். நான் இது தவறென்று சுட்டி காட்டாவிட்டால் இதுக்கு நான் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். அதே நேரத்தில் தெரிந்த பிற்பாடும் நீங்கள் இது சரி செய்ய கொள்ளாவிட்டால் நீங்கள் ஆண்டவர் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். அவரை தொழுது கொள்ள போகிறோம். உண்மையாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் திறந்து கொள்ளுங்கள். அவன் தான் கிறிஸ்தவன். யார் கிறிஸ்தவன்? உண்மையாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் போல் நான் தேவனை பின்பற்ற வேண்டும். என வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஒரு சத்தியம் உங்களுக்கு நேராக வரும்போது கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய ஆலோசனை வரும்போது கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு பேசும்போது கீழ்ப்படியுங்கள். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நல்ல கொழுமையானது கொண்டு வந்து பலி செலுத்த நினைச்சார் சவுல். சாமுவேலை கொண்டு கத்த சொன்னார், நோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். பிரைஸ் தி லார்ட். நாமோ அல்லது நீங்களோ முதல்ல யார் கிறிஸ்தவன் தெரியுமா? கீழ்ப்படுகிற பிள்ளைகளை போல பிதாவை தொழுது கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சகோதரமாருக்கு ஆலோசனை என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரீங்கள். அப்படின்னா பஞ்சாதி அடிச்ச கையா இல்லை, கள்ள கையெழுத்து போட்ட கையா இல்லை,
தவறு செய்த கையல்ல, உங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விளங்கி கொண்டீர்களா? இரண்டாவது குறிப்பு போலாமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற, திருப்பி பேதுரு எழுதுவார். பைபிள்ல பரதேசின்னு அதிகமாக எழுதுனது பேதுரு தான். அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சையை விட்டு விலகி. 12 புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, எதை கண்டு சொல்லுங்க? உங்க பூவை கண்டல்ல, உங்க பொட்டை கண்டல்ல, உங்க கொலுசை கண்டல்ல, உங்க மோதிரத்தை கண்டல்ல, உங்க வளையலை கண்டல்ல, ஹலோ, உங்க தாலியை கண்டல்ல. லிசன் டு மீ. புறஜாதிகள் எதை பார்ப்பாங்க? அக்கிரமக்காரன் விரோதமாய் பேசும் விஷயத்தில் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எப்படி எதை பார்த்து அந்த அக்கா நிறைய நகை போட்டிருக்காங்க, கத்தரவளை ஆசீர்வதிச்சிருப்பார் போல தெரியுது. ஆமா, அவைய நல்ல பூ பொட்டுலாம் மங்களமா வச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்களே. இல்ல, நோ, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறதே இல்லை, இந்த வசனத்தில் நம்ம கேட்கறதே இல்லை. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிற, திரும்பி வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அல்லது என்னைன்னு வாசிங்க. புறஜாதிகள் என்னை அக்கிரமக்காரன் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் என் நற்கிரிகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தி நான் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவனாய் நடந்து கொள்வேன். ஆமென். எப்படி சொல்லுங்க? சந்திப்பு நாள் என்ன செய்யணும்? நல்ல நடக்கை உள்ளவங்களா இருக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். சும்மா சாதாரணமாக கேஷுவலாக பேசுவாங்க, அது அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். படிக்கிறது வேதம், அறுக்கிறது தாலியும்பாக. எப்படி சொல்லுங்க? படிக்கிறது வேதம், அறுக்கிறது தாலியா? கதை நல்லா இருக்கா? சில ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற சில கிறிஸ்டியன், ஆனால் லஞ்சம் அவர் தாங்க அதிகமாக வாங்குறாரு. நற்கிரியை இல்லையே. இப்போ 11ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நம்ம சில நேரம் நிருபங்கள் அதிகமாக வாசிக்கிறது இல்லை. நம்ம சபையில் முன்னால் வாசித்துக்கிட்டு இருந்தோம், இவரை விட்டுட்டோம். கவனிங்க, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சை. எப்படி சொல்லுங்க? ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மாமிச இச்சை. திரும்பி சொல்லுங்க, ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மாமிச இச்சை. எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மாமிச இச்சை. கம் ஆன், லிசன். ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற மாமிச இச்சை. உங்கள் மாமிச இச்சையானது ஆத்துமாவுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. வேதம் சொல்கிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு அவர் தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா? உலகவாசிகளை போல அல்ல. எப்படி சொல்லுங்க. உலக மக்களை போல அல்ல, உலகவாசிகளை போல அல்ல. மாம்ச இச்சைகளை விட்டு பரலோகவாசியாய் இருக்க வேண்டும். இரண்டாவது குறிப்பு என்ன சொல்லுங்க? உலகவாசிகளாய் அல்ல, மாம்ச இச்சைகளை விட்டு பரலோகவாசிகளாய் மாறுங்கள். நான் நிறைய குறிப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு மாலை நேரத்தில் நேரம் உட்கார்ந்து அந்த பகுதியை தியானித்துக் கொண்டிருந்தேன். அதனால கர்த்தரோடு பேசுகிறார். தெளிவான வார்த்தைகள் எனக்கு தெரியும். உலக மனுஷன் மாதிரி வாழ முடியாது, உலக மக்களை மாதிரி வாழ முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஆஸ்தி அவனுக்கு ஜீவன் அல்ல. ரைட்? எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. கிறிஸ்து எனக்கு ஜீவன். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த குறிப்பை மறுபடியும் சொல்கிறேன். உலகவாசிகளை போல அல்ல, மாமிச இச்சைகளை விட்டு பரலோகவாசியாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் யார்? பரலோகவாசி என்கிற சிந்தையோடு வாழணும். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாமா? எல்லாம் வாசிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்கள். இந்த 1 Corinthians chapter 9 verse 24 and 25 வாசிங்க பார்க்கலாம். பந்தயசாலை ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அடுத்தால, பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்யாமல் செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிற யாவரும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். கவனிங்கம்மா, பிடி உஷா ஓடி தங்கப்பதக்கம் பெற்றாங்க, சைனி ஆப்ரகாம் தங்கப்பதக்கம் பெற்றாங்க. அவங்களுக்கு நகை வாங்க முடியுமா? முடியாதா? என்ன பேச மாட்டேங்க? பாஸ்டர் நம்மளை கூப்பிட்டு வச்சு தொழில் உரிக்காரங்க. அப்படியாவது 1-2 கேஸுகள் மனதில் மட்டும்தான். பிடி உஷாவுக்கு ஒரு கிலோ தங்கம் வாங்க முடியாதா?
ஏமா இருக்கிறதுலே காஞ்சிபுரத்தில் போய் பட்டு வாங்க முடியாதா? முடியுமா? முடியாத பேசுங்க. இல்லை நான் பெரிய பணக்காரி, நான் செலிபிரிட்டி, ஸோ ஐ எம் வெரி குட் செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பட்டும் கட்டிட்டு 1 கிலோ தங்க நகையும் போட்டுட்டா அவங்க எவ்வளோ தூரம் ஓடிடுவாங்க? என்ன பேச மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால் வாய்கள் திறப்பதாக. ரைட் நாவ் ஏமா பணக்காரி இல்லை, செலிபிரிட்டி இல்லை, கோடிக்கணக்கில் பணம் உண்டு இல்லை. இல்லை நான் பணக்காரி, நாளைக்கு இருக்கிறதுல கூடுன ஜெயில தான் கட்டுவேன். 5 லட்சம் ரூபாய்க்கு காஞ்சிபுரம் ஜெயில கட்டிவிடுவேன். இருக்கிறதுல ஒட்டக மாதிரி ஹை ஹீல்ஸ் போட்டு விடுவேன். நகை நட்டு போல்டு ஸ்கூர்லாம் ஜம்முன்னு போட்டு ஓடனா 10 மீட்டர் ஓட முடியாது, பல்லவெல்லாம் உடஞ்சு போகும். இப்போ சொல்லுங்க, அங்கே பந்தய சாலை போடுகிற யாவரும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். ஏமா அவங்களுக்கு கம்மல் இல்லை, ஜிமிக்கி இல்லை, டோலாக் இல்லை, கொலுசு இல்லை, ஹை ஹீல்ஸ் இல்லை. ஏமா மான மரியாதை சூடு ஜொரணம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுடைய கோல் என்ன தெரியுமா? நான் ஜெயிக்கணும், நான் வெற்றி பெறணும். இந்த அறிவு இல்லாதனால தான் நம்ம உலக ஆடம்பரம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய கோல் என்ன தெரியுமா? இந்த உலகம் எனக்கு சாதகம் இல்லை, 70-80 வருஷம் என் வாழ்க்கை முடிஞ்சிடும், ஃபினிஷ் த லைஃப். ஆனா இங்க இல்லம்மா, நான் இழக்கணும். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு ஜெயம் வேணும். நான் எல்லாத்தையும் போட்டு ஓட முடியாது, ஓடனா நான் விழுந்துருவேன், நான் தோத்துருவேன். நீ தோல்வி அடைகிறவள் அல்ல, நீங்கள் பந்தய பொருளை பெற வேண்டும். அதுல போட்டிருக்கிறது பாருங்க, அல்லேலூயா. அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். பிடி உஷாவும் சைனி ஆபிரகாமும் ஒரு சின்ன பனியன், சின்ன ஷார்ட்ஸ், யாரு நினைச்சாலும் பரவாயில்ல, நான் இந்தியாவுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரணும், நான் வெற்றி பெறணும். வெற்றி பெறதுக்காக இச்சை அடக்கத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்களே. ஹலோ, இன்னைக்கு அழிவில்லாத கிரீடத்தை பெறதுக்கு ஏன் உங்களுக்கு வெறுப்பு இல்லை? கொஞ்சம் கொஞ்சமா குறையணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறையணும், கொஞ்சம் கொஞ்சமா குறையணும், கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இச்சை அடக்கத்தை கேட்கணும். பாஸ்டர் ஜோயல் பேசும்போது சொன்னாங்க, இச்சை அடக்கத்தை பத்தி பேசினாங்க. இச்சை அடக்கம்ன்றது பெரிய சத்தியம், அது செல்ஃப் கண்ட்ரோல். அல்ல தேசத்துல ஏன் பெரிய பாவம் தெரியுமா? பெரிய பெரிய இச்சைகள் தெரியுமா? ஏன் தெரியுமா? கொலைகள் வெளியில சொல்ல முடியாது, இச்சை அடக்கம் இல்லை. ஆக இருந்தாலும் இச்சை அடக்கம் இல்லாதனால தான் தோற்ற பெரிய பெரிய பாவங்களும் அசிங்கங்களும் வெளியே வந்து வருகிறது. அப்ப நல்ல கவனிங்க, நம்ம பந்தய சாலையில ஓடுகிறோம், இச்சை அடக்கத்து ஓடணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இருக்கிற காரியம் எனக்கு வேண்டாம். எவ்வளவு இழக்கணுமோ அவ்வளவு இழக்கணும். நான் வெயிட்லெஸ்ஸா மாறிட்டாதான் நான் ஓடுறதுக்கு ஈஸியா இருக்கும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் ரொம்ப ஆடம்பரம் பண்ணிட்டு அப்படி இருந்தா ஓட முடியாது. அல்லேலூயா. இப்படி தான் ஓடணும், அப்படி சட்டம் ஒன்றும் கிடையாது. இல்லை இந்த ட்ரெஸ் போட்டு தான் ஓடணும்லாம் சட்டம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்படிலாம் ஒரு சட்டம் கிடையாது. அது ஏன் இஷ்டம், ஓடுறது ஏன் இஷ்டம். ஆனா தெரியும், நான் இவைகளோடு ஓடினால் நான் ஒரு நாளும் ஜெயம் பெற முடியாது, எனக்கு இருக்கிற திறமைகள் வெளியே வராது, நான் தோத்து விடுவேன். அப்படியானால் என் இச்சையின்படி வேண்டாம், எனக்கு இது எனக்கு வேண்டாம், இப்போ எனக்கு வேண்டாம். ஒரு சின்ன பொருள் கூட எனக்கு பாரமா மாறிடும். ஒரு சாக்ஸ், ஒரு ஷார்ட்ஸ், ஒரு பனியன், ஒரு கேன்வாஸ், அவ்வளவுதான். அவர்கள் தானே ஓடி பந்தய பொருளை பெற்றார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உலகத்தை அனுபவிப்பதல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்முடைய இச்சைகளின்படி நிறைவேற்றுவதல்ல, இச்சைகளை அனுபவிப்பதல்ல. கிறிஸ்துவுக்காக வெறுக்க வேண்டும். ஐயா உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லதான் பரிசுத்தவான்களுடைய பழைய பாடல்கள் ஒரு நாள் காலத்துக்கு அழியாது. இச்சை அடக்கி ஓடிடுவா இங்கு யாவிலும், உச்சிதமான அழியா கிரீடம் உனக்குண்டு, பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நிமித்த ஓட்டம், நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்தே, வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உலகத்தை போல அல்ல, உலகவாசியை போல அல்ல, மாம்ச இச்சைகளை விட்டு பரலோகவாசியாக இருக்கணும். மூன்றாவது யார்? கிறிஸ்தவன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-11. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10 அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்கள். விசுவாசிகளாகி உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையற்றவனுமாய் இருந்தோம் நடந்தோம் என்பதற்கு நீங்களே சாட்சி, தேவனும் சாட்சி. என்ன வார்த்தை இல்லை, எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லை. அப்போஸ்தலன் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஹல்லேலூயா. மற்றவங்க நம்மளை பத்தி சாட்சி சொல்லணும், நீங்க என்ன பத்தி சாட்சி சொல்லணும். எங்க பாஸ்டர் வாங்கின பைசாவை கொடுக்க மாட்டார்,
எங்க பாஸ்டர் இப்படின்னு சொல்லிட்டா உங்க சாட்சி எனக்கு இல்லைன்னா நான் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனும் என்ன கொடுத்து சாட்சி கொடுக்கணும், நீங்களும் என்ன கொடுத்து சாட்சி கொடுக்கணும். இல்லை எங்க பாஸ்டர் எங்களுக்கு தெரியும், அவங்க பேச்சில் கரெக்ட், பார்வையில் கரெக்ட், செய்கையில் கரெக்ட், குடும்ப வாழ்க்கையில் கரெக்ட், எங்களுக்கு தெரியும். நீங்க சாட்சி சொல்லாட்டா நீங்க என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பரலோகம் எனக்கு இல்லை. எத்தனை பேசுறது புரியுது? அந்த பயத்தோடு இருக்கிறேன். எனக்கு சபையில் சாட்சி தேவை. நீங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்லுகிறார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தால சொல்றார், தேவனும் சாட்சி. அப்ப நல்ல கவனிங்க, உன்னத அழைப்பை பெற்றவர்களைப் போல எப்போதும் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். அது அப்படியே ஆண்டவர் அந்த வார்த்தையை தந்துகிட்டே இருந்தார். உன்னத அழைப்பை பெற்றவர்கள் போல எப்போதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 5:23, 1 தெசலோனிக்கேயர் 5:20 மன்னிக்கவும், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட கடவது. அல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே பரிசுத்தம். எல்லாரும் நங்கதா இருக்கீங்களா? என்னை கவனிக்கிறீங்களா? சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. பரிசுத்தம் இல்லாம ஊழியம் செஞ்சிடலாம், பரிசுத்தம் இல்லாம பாட்டு பாடிடலாம், பரிசுத்தம் இல்லாம பிரசங்கம் பண்ணிடலாம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, நிறைய வசனங்களை பேசிட்டே போக முடியும். நான் உள்ள போக விரும்பல. எபிரேயர் 12 அதிகாரம் 14 வசனத்தை ஒன்று வாசிங்க. அந்த வசனத்துக்காக எபிரேயர் 12:14 வாசிங்க. 12:14 ஒன்று கொடு. யாவரோடு சமாதானமா இருக்கும், பரிசுத்தம் உள்ளவரை இருக்கும் நாடுங்கள். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. யாவரோடு சமாதானமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்க என்ன செய்யுங்க? நாடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கிற. பரிசுத்தம் என்பது ஒரு நாளில் முடிந்து போகிறதல்ல. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவர் இன்னும். நான் சிலருக்கு சொல்லி கொடுப்பேன், நேற்று பாத்திரத்தை கழுவிட்டேன் அப்படின்னு கழுவாம சாப்பிடாதுங்க. நேற்று பாத்திரத்தை கழுவிட்டேன்னு கழுவாம சமைக்காங்க. ஏன் தெரியுமா? பள்ளி அதில் வந்திருக்கும், பள்ளி எச்சம் போட்டிருக்கும், பாய்ச்சா வந்திருக்கும். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நேற்று சாயங்காலம் தானே கழுவி போட்டேன். இல்லை பரவாயில்ல, சாப்பிடும்போது கழுவிட்டு காஃபி குடிங்க, கழுவிட்டு சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா? சின்ன சின்ன இன்சென்ஸ்லாம் வரும், அதில் போயிருக்கும். அதில் உள்ள எசன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபுட் பாய்சன் ஆயிரும். ஹலோ ஹலோ, எத்தனை நான் பேசுறது புரியுது? என் ட்ரெஸ் அழுக்கே ஆயிருக்காண்டா, தூசியே போட வேண்டாம், ஆனால் நாளைக்கு அந்த ட்ரெஸ் போக முடியாது தெரியுமா? இதில் ஷொட்டிங் இருக்கும். அப்புறம் வஸ்திரத்தை திரும்பி நம்ம துவைக்கிறோம், செலவு பண்றோம், பாத்திரத்தை திரும்பி கழுவுகிறோம். அப்படியானால் பரிசுத்தம் என்பது ஒரு நாளில் முற்று பெறுகிறதில்ல. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் கண்ணில் பரிசுத்தம், என் சிந்தையில பரிசுத்தம், என் வார்த்தையில பரிசுத்தம், என் வாழ்க்கையில பரிசுத்தம். கேளுங்க, ஆண்டவற்றை நாடுங்கள். சொல்லுங்க, எதை நாடணும்? சொல்லுங்க, பரிசுத்தத்தை நாடுங்கள். அல்லேலூயா. அப்ப மூணாவது குறிப்பென்ன? உன்னதமான அழைப்பை பெற்றவர்கள் போல எப்பொழுதும் பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி நடந்துக்கிட்டணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. எப்படி நடந்துக்கணும் சொல்லுங்க? பரிசுத்தமா நடந்தணும். தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம், குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தம். ஆண்டவருக்கு தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, எனக்கு என்ன சிரிப்பா வந்துச்சு. ஒருத்தர் பேசிக்கிட்டாக, அவங்க சபைக்குள்ளேயே விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம், வேற சபையில இருந்து விரும்பிட்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம். இது என்ன கதை இது? முதல்ல காதல் திருமணமே தப்பு தான். ஆமா, நேசிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணி நேசிக்கணும். இதான் பைபிள் லா. இவங்க ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. எப்படின்னா, அவங்க டினாமினேஷனுக்குள்ள யாரையாவது விரும்பிட்டா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம், வெளியே இருந்து விரும்பிட்டா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களாம். கதை நல்லா இருக்க? ஹலோ, எல்லாம் தான் இருக்கீங்களா? தேவன் விரும்புகிறது பரிசுத்தம். பிரசங்கம் பண்ணுறது ஈஸிங்க, 4 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு 5 நாள் ஈஸியாக பேசிடலாம். நோ, எனக்கு தேவை பரிசுத்தம். ஒருவேளை என்ன மனைவி என்ன பார்க்காம இருக்கலாம், பிள்ளைகள் என்ன பார்க்காம இருக்கலாம், நீங்கள் என்ன பார்க்காம இருக்கலாம். ஆனால் எங்கே போகிறேன், எங்கே பேசுகிறேன், யார்கிட்ட இருக்கிறேன், எல்லாத்தையும் என்னை கவனிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை மற்றவங்க தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் 4 சுவருக்குள்ள இருக்கும், யாரும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஹலோ, ஆனால் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிடும். நீங்கள் செல்ஃபோன் பார்த்தானே, எதை பார்த்தானே, உங்களை பார்க்குற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். என் ஹஸ்பண்ட் இல்லை, என் ஒய்ஃப் இல்லை, எல்லாரும் இல்லை, நான் ஐ எம் அலோன், வீட்டை பூட்டிட்டு தானே இருக்கிறேன், கேபிள் டிவி ஓடினானே, எல்லாம் தெரியும்.
எல்லாம் அவருக்கு தெரியும். உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அவர் அறிகிறவர், உன் சிந்தைகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். அல்லேலூயா. மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ண முடியாது, புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ண முடியாது. யார் துரோகமான செயலை செய்ய முடியும்? எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு சோதனால தேவன் விரும்புகிறது, தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். கையை உயர்த்தி வரல சொல்லுங்களேன். அதனாலதான் இப்படித்தான் ராபோஜனம் எடுக்கணுமா அப்படிலாம் ஒரு சட்டம் ஒன்றும் கிடையாது. 3 நாள் சுத்திகரிப்பு வேணுமா அப்படிலாம் சட்டம் இல்லை. ஆனா என்ன தேவைன்னா பரிசுத்தம் இல்லாமல் எடுத்தா குழப்பம். அதனால ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் கம்யூனிட்டி சர்வீஸ் கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம சண்டே சர்வீஸ்ல வைக்கிறது இல்லையா, மனசுல வரல. சண்டே சர்வீஸ்ல புதுசாக வந்தவங்க வருவாங்க, புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க வருவாங்க. ஒரு பாரம்பரியமாக செய்யக்கூடாது. உங்களை உட்கார வச்சு கொஞ்ச நேரமாக எங்களுக்கு போதிச்சு மறுபடியும் உங்களை உணர வச்சு தான் செய்ய வேண்டும் என்பது பழைய பரிசுத்தவானுடைய சம்பவம். இது உண்மை என்று நான் நினைக்கிறேன். ஏதோ ஃபர்ஸ்ட் சண்டே எனக்கு எல்லாரும் ஆட்டு மந்த மாதிரி வருவாங்க, தும்முன்னு கூட்டம் வரும். அதுக்கப்புறம் 4 வாரம் வரமாட்டாங்க, 5வது வாரம் ஜாமா உயிரோட இருந்தால் வருவாங்க கம்யூனியனுக்கு. இது அல்ல, இது திருச்சபையினுடைய அவல நிலை. அன்னைக்கு மட்டும் வந்து தசமத்தை போடுவாங்க, அன்னைக்கு மட்டும் பந்தியில இருந்து விடுவாங்க, திருப்பந்தின்னு சொல்லுவாங்க, போயிடுவாங்க. நோ, அதல்ல. ஒவ்வொரு நாளும் தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உன்னதமான அழைப்பை பெற்றவர்களை போல பரிசுத்தமாயிருங்கள். குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை மேலே சொல்லுங்களேன். Glory be to God. 3-4 பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5, 6, 18, 19. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5, 6. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. 6ஆம் வசனம். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். கவனிங்க. இப்போ 18, 19 கொடு. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனப்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இதை கட்டளையிட்டு உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. 19. நல் மனசாட்சிகளை தள்ளி விட்டு விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நான் இப்படி எழுதி கொண்டேன். உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனை போல விசுவாசம், அன்பு, நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருங்கள். உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனை போல, அதை அப்படி தியானிச்சுட்டே இருந்தேன். அந்த வார்த்தை எப்படி ஆண்டு, உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனை போல விசுவாசம், அன்பு, நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருங்கள். சொல்லுங்க. விசுவாசம், அன்பு, நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். நம்முடைய மனசாட்சியை நம்முடைய குற்றவாளியை திருத்தக்கூடாது. இப்போ நீங்க பர்ஃபெக்ட் ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் உங்க மனசாட்சி தெரியும். இல்லை நீ சரியில்லை, நீ அன்னைக்கு புருஷன்ட்ட பதறி பேசிட்ட, யாரையும் நேசிக்கிறத பார்க்கலாம் புருஷனை ரொம்ப நேசிக்கல, உங்க மனசாட்சி சொல்லும். இல்லை நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒபீடியன்ட்லாம் இல்லை, நீ மற்றவங்களை அற்பமாக என்ன, கொஞ்சம் கல்வி அறிவு வர்றதுக்கு முந்தி பள்ளிக்கூடத்தில் +2 வரைக்கும் மரியாதை இருந்த, இப்போ காலேஜ் டிகிரி போனோன்னா மற்றவங்களை அற்பமாக என்ன, உன் மனசாட்சி உனக்கு சொல்லும். 2 ட்ரெஸ் இருக்கும்போது தாழ்மையாக இருந்தீங்க, இப்போ 4-5 ட்ரெஸ் வந்தோடனே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டோன்னே அடுத்தவங்களை அற்பமாக நினச்சுன்னு செய்தீங்கிறவங்க மனசாட்சி சொல்லும். ஹலோ, ஏன் பாஸ்டர் கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே சொல்லும், இதுதான் உண்மை, ஆனால் எனக்கு வாழ முடியலன்னு உங்கள் மனசாட்சி சொல்லும். உங்கள் மனசாட்சி உங்களை குற்றமாக தீர்த்தக்கூடாது. 3 காரியத்தில் தெளிவாக இருக்கணும். உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனை போல விசுவாசம், அன்பு, நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருங்கள். சொல்லுங்க விசுவாசம், அந்த வார்த்தையை சொல்லுங்க. விசுவாசம், அன்பு, நல் மனசாட்சி உள்ளவராக இருங்கள். சொல்லுங்க, அன்பு, நல் மனசாட்சி உள்ளவர்களாக இருங்கள். விசுவாசம் சாதாரணமான ஒன்றல்ல. எபேசியர் 2:8 கிருபையினால் விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதில் தேவனுடைய ஈவு, ரட்சிப்பு விசுவாசத்தினால். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுவான், ஞானஸ்நானம் விசுவாசத்தினால். கலாத்தியர் 3:14 ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தில் பெறுகிறோம், பரிசுத்தாய் விசுவாசத்தினால். யாக்கோபு 5:14-15 விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாளி ரட்சிக்கும், தெய்வீக சுகம் விசுவாசத்தினால். எபிரேயர் 11:5-6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், தேவனை பிரியப்படுத்துவது விசுவாசத்தினால். ஹலோ, எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகி இயேசுவை நோக்கி நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். விசுவாசத்தில் ஆரம்பிச்சு விசுவாசத்தில் முடிக்கணும். ஆமென். யோவான் 11:40 விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ரோமர் 11:14-23 விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். அல்லேலூயா. நல்ல விசுவாசம் இருங்க, அன்பு இருக்கணும். சொல்லுங்க அன்பு. 2 அன்பு. 1 தேவனை நேசிக்கிறது, என்னோட மற்றவர்களை நேசிக்கிறது.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது, இன்னொன்று மற்றவரிடத்தில் அன்பு கூறுகிறது. கவனி, கிறிஸ்டியனில் உள்ள அன்புல லவ்ல ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, நீங்கள் உங்க கர்த்தரை நேசிக்கணும், அதே நேரத்தில் மற்றவர்களை நேசிக்கணும். சொல்லுங்க, கர்த்தரை நேசிக்கணும், மற்றவங்களே எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நேசிக்கணும், மற்றவங்களை என்ன செய்யணும்? நேசிக்கணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்லை, மற்றவங்க நேசிக்கணும். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி? அம்மா, ஆண்டவர் நம்ம நேரடியாக பார்க்கல, விசுவாசிக்கிறோம். ஆனால் அப்பா அம்மாவை கண்ணால் பார்க்கலாம். ஆனால் தான் பெரியவங்க சொன்னாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு. அப்பா ரட்சிக்கப்பட்டாங்களா, ரட்சிக்கப்படலையோ, அம்மா ரட்சிக்கப்படலையோ, கண்ணுக்கு முன்னால் அப்பாவை அம்மாவை நீ நேசிக்காட்டா உங்களோட தேவ அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஒரு சகோதரன் இருக்கிறான், கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? கண்ணுக்கு முன்னால் இருக்கிற சகோதரன் 5 அடி உயரத்தில், 5 அடி உயரத்தில், 5.25 அடி உயரத்தில் சகோதரி கண்ணுக்கு முன்னால் இருக்கிறாளே, அவளை நேசிக்க மறந்த காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனை போல விசுவாசம், அன்பு, நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். சிலர் அந்த நல் மனசாட்சியை தள்ளி விசுவாசமாய் கப்பல் என்ன செய்தார்கள்? சேதப்படுத்திட்டாங்க. கப்பல் சேதமாயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வந்துடும், மூழ்கிறோம். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எங்கேயும் பேசாமல் வெளிநாட்டிலே பேசினேன். வெளிநாட்டில் போய் பார்த்தபோது 5000 பேர் இருந்தாங்க, 10,000 பேர் இருந்தாங்க, பேச வச்சாங்க. நான் கொஞ்சம் கவனித்த போது கொஞ்சம் அவங்க இறங்கி வர்ற மாதிரி என் மனசில் பட்டுச்சு. என்னென்னா, அவங்க நாட்டு கலாச்சாரம், எல்லாரும் கையில் ஒரு மோதிரம் போட்டுப்பாங்க. ஏன்னா அவங்க அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ். அதனால் லவ் மேரேஜ் தான் அப்படி சுற்றிட்டு தெரிய மாட்டாங்க, அதுலேயும் ஒழுக்கம் வச்சுருக்காங்க. ஆனால் கையில் ரிங் இருந்தாலே புரிஞ்சுக்கலாம் மேரேஜ். நான் அவங்கள்ட்ட பேசும்போது சொன்னேன், சிலர் 2 மோதிரம் போட்டுருந்தாங்க, சிலர் 3 மோதிரம் போட்டுருந்தாங்க. நான் கேட்டேன், பப்ளிக்கில் கேட்டேன், இப்போ பெருவில் கேட்டேன். என்ன கேட்டோம்னா, மோதிரம் ஒரு மோதிரம் போட்டிருக்கீங்களா, இது உங்கள் நாட்டு பாரம்பரியம். இட்ஸ் நாட் பிப்ளிக்கல் கல்ச்சர், யூ ஆர் ஏ கண்ட்ரி கல்ச்சர். நம்பர் 2, மோதிரத்துக்கு மேலே ஒரு கல் வச்சிருக்கீங்க தெரியுமா, இது மாமிசம்னு சொன்னேன். இது உன் பாரம்பரியம், சிங்கிள் ரிங் இஸ் யுவர் கண்ட்ரி கல்ச்சர். ஸோ ரிங்குக்கு மேலே ஒரு மோதிரம் போட்டிருக்கா பாரு, இது உன் மாமிசம். இப்படி போட்டால் நல்லா இருக்கும், சோப்பு கல் வச்சா நல்லா இருக்கும். ஸோ எங்கள் நாட்டு கலாச்சாரம்னா ஒரு ரிங் ஓகே, அதுக்கு மேலே கல் எதுக்கு? எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தியாக்காரனுக்கு ஒன்றும் தெரியல, தப்பலாம் நினச்சிடக்கூடாதுல. கொடுத்தேன். சில 2 ரிங் போட்டுருந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு டவுட்டுனே, ஒரு ரிங்னா ஒரு பஞ்சாதி, 2 ரிங்னா 2 பொண்டாட்டி வச்சிருக்கியான்னு கேட்டேன். வேற அவங்க ஆடம்பரமே கிடையாது. டை அடிக்க மாட்டாங்க, லிப்டிக் போட மாட்டாங்க, நெயில் பாலிஷ் போட மாட்டாங்க, பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டாங்க, டிஷர்ட் போட மாட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் குட். இதை கேட்ட போது அப்படி பின் ட்ராப் சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு மோதிரம் போட்டுறீங்க, கண்ட்ரி கல்ச்சர் இஸ் ஓகே, இட்ஸ் நாட் கிரிப்சர் கல்ச்சர், கண்ட்ரி கல்ச்சர். அதுக்கு மேலே ஒரு கல் வச்சுங்களேன் என்னன்னு கேட்டேன். அப்படி யோசித்தாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க தனியாக, இப்படி யாரும் பேசுனதில்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அதனால தான் பேசினேன்னு. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? 2 3 போட்டிருக்கீங்களா? ஓப்பனாக தான் கேட்டேன். சில 2 போட்டிருக்கீங்களா, 2 மனைவி வச்சிருக்கீங்களோ, 2 பொண்டாட்டி வச்சிருக்கீங்களா, 2 புருஷன் இருக்கானான்னு கேட்டேன். அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்தாரு. ஒன்று என் ஒய்ஃப் போட்டது, இன்னொன்று என் மகா போட்டது. ஹலோ, எங்கே இருக்க இன்னைக்கு? சின்ன விஷயத்துல வெறுப்பு வரலையே, கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு வரலையே, கலத்தி தூர போடுறதுக்கு இன்னும் ஆசை வரலையே. அதில் என்ன பிரயோஜனம் யோசித்தீங்களா? கையில் கிடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இது யாருக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பிரயோஜனம் யோசிக்கலையே நம்ம. நல்ல கவனிங்க. திருப்பி வந்ததை நான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என்கிட்ட இருக்கிறதுனா நற்கிரியை தான் என்கிட்ட இருக்கணும், நல் மனசாட்சி இருக்கணும். என் மனசாட்சி சொல்லணும், என் மனசாட்சி சொல்லணும். நான் இப்போ 2015 2015 கொலம்பியாவில் பேசினேன். இப்படி ஒரு பெரிய சர்ச்சை, 5000 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஓடி என்கிட்ட பேசினார். அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், அங்கெல்லாம் ஸ்பானிஷ் தான். பாஸ்டர் சாமுவேல், குட் ஃபைன். நான் ஏற்றுக்கிட்டேன். நான் கேட்டேன், வயசாகிட்டேன்னு. இப்போ உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் போட்டிருந்தா எவனா ஐ லவ் யூன்னு சொல்லிடக்கூடாது. ஓகே, வயசான தாத்தா பாட்டி உங்களுக்கு கையில் மோதிரம் இருந்தா என்ன, இல்லட்டா என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு இருந்தால் ஊருக்கே தெரியுமான்னு. ஹலோ சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருந்தோம்ல. ஒருத்தர் சொன்னாங்க, டுடே மெசேஜ் இஸ் வாண்டர்ஃபுல், நவ் ஐ ரிமூவ் த ரிங். அப்படி கலத்திட்டாங்க என் முன்னால் வச்சு. ஆனால் என்கிட்ட தெரில கட்டியெல்லாம் கொண்டே விட்டாங்க. இந்த காணிக்க வீட்டிலே போட்டுருக்கலாம், அந்த பெருசுகள் கிழவி போட்டுச்சான்னு தெரியல. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் போயிட்டு வந்தேன்னு. அப்போ ஐயா சாமுவேல் ரெடியாக இருந்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் சாமுவேல் வந்துட்டு போன பிற்பாடு கொலம்பியாவில் எங்களுக்கு எழுப்புதல் வந்திருக்கு. உண்மையே சொன்னேன். என்ன சொல்லித்தாங்கன்னு ஒரு வழி கிடையாது. எனக்குள்ள இருக்க மாமிசம் தான் அப்படி செய்யுங்க. இப்படி போட்டால் நல்லா இருக்கும், போட்டுரு. இதை கொஞ்சம் அழுக்காயிட்டு கொஞ்சம் உருட்டி பெருசாக போட்டுரு. ஆமாம், இந்த சிலுவை நல்லா இல்லை, வேற மாதிரி சிலுவை போட்டுரு. அது உண்மைதான். ஏசுநாதருக்கு ஒரு சிலுவை, கள்ளனுக்கு 2 சிலுவை.
அப்பப்போ மாற்றிட்டீங்கன்னா தாலி, அப்பப்போ சிலுவை மாற்றிக்கிட்டீங்கன்னா கள்ளம் போட்ட சிலுவை மாற்றிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏசுநாதருக்கு சிங்குலர், ஒரே சிலுவை தான். அந்த கள்ளனுக்கு தான் 2 சிலுவை, ரைட் அண்ட் லெஃப்ட். யோசிச்சு பார்த்தீங்களா? என்னைக்கு ஆகிலும் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்படி போயிட்டு இருக்கோம். நல் மனசாட்சி, என் மனசாட்சி சொல்லணும் நான் கர்த்தருக்கு நல்லா கரெக்டாக இருக்கிறேன், நான் கரெக்டாக, ஐ எம் பர்ஃபெக்ட். நல் மனசாட்சி உள்ளவங்களா இருக்கணும். 5வது சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6, 15, 16. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6, 15, 16 வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு கேட்டான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். 15. அதற்கு கர்த்தர், நீ போ, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னை குறித்து என் நாமத்தை அறிவிக்கிறது நான் தெரிந்து கொண்ட பாத்திரனா இருக்கிறான். 16ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இதுல ஒரு வார்த்தை புரிந்து கொள்ளுங்கள். கொலைகாரர், மார்க்க வெறியர் உபயோகப்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கணும். கர்த்தர் பயன்படுத்துற பாத்திரமா நீங்க இருக்கணும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்தணும். அவர்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு கல்வி நல்லது, நல்லா படிக்கணும், எல்லாம் நல்லது தான். ஆனால் ஆண்டவர் அதை மட்டும் பார்க்க மாட்டார். கர்த்தர் உபயோகப்படுத்தின சாதாரண ஆளையும் உபயோகப்படுத்துவார். கழுதை உபயோகப்படுத்தினார், கழுதை தாடையை உபயோகப்படுத்தினார், காக்காவை உபயோகப்படுத்தினார். அவர் உபயோகப்படுத்தினாலும் வித்தியாசமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவர் உபயோகப்படுத்தினது பார்த்தீங்களா? ஒரு ஒலிவை இலையை உபயோகப்படுத்தினார். எல்லாம் தான் இருக்கு. அவர் கோழியை உபயோகப்படுத்தினார். இன்னும் ஒன்றுமே பேச மாட்டேங்கிங்க. ஹலோ, இன்னும் பேச மாட்டேங்கிங்க. அவங்கள தான் உபயோகப்படுத்தணும் இல்லை. அவர் விரும்புகிற பாத்திரமா மாறிட்டா போதும், அவர் யாரையும் உபயோகப்படுத்த முடியும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஆமேன். ஓகே, 6 1. 6வது பாருங்க. 2 தீமோத்தேயு 2:1 வாசிங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 2:1 வாசிங்கள். ஆதலால் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஆமீன் சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தானா? ஆதலால் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள இதில் பலப்படு. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் வாசிக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி கொடுத்து என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். இந்த குறிப்பை எப்படி ஆண்டவர் தந்தார்னா, உன்னத பலனை எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீட்டுப்படுத்தாமல் உன்னத பலனை காத்துக்கொள்ளணும். அவன் ஆண்டவர் தந்த பலன். ஆமீன் சொல்லுங்க. உன்னதமான ஒரு பலன் வரும் என்று வேதம் சொல்லுகிறதே. கடைசி ஒரு வார்த்தை வாசியுங்கள். அல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 வாசியுங்கள். கடைசியாய் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 5 வாசியுங்கள். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார்தவனில், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை திட்டமாய் விசாரித்தான். அல்லேலூயா. பாருங்க, உக்ரானக்கார ஆசாரியனை போல வேத அறிவும் ஞானமும் வேணும். கவனிங்க, ராஜாவுக்கு தெரியல, ஆனால் விசாரிச்சா புரிஞ்சிட்டார். இயேசு பிறப்பார்னு அறிந்து கொண்டார். தீர்க்கதரிசிகள் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்தினார். வேதாகம தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவார் என்று வேத ஞான அறிவு நமக்கு வேணும். 7 காரியத்தை சொல்றேன். கிறிஸ்தவன் யார்? 1, உண்மையாய் கீழ்ப்படுகிற பிள்ளைகளைப் போல பிதாவை தொழுது கொள்ளுங்கள். 2, உலகவாசிகளைப் போல அல்ல, மாம்ச இச்சைகளை விட்டு பரலோகவாசிகளாயிருங்கள். 3, உன்னதமான அழைப்பை பெற்றோர்களைப் போல எப்போதும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருங்கள். 4, உத்தரவாதம் உள்ள ஊழியக்காரனை போல விசுவாசம், அன்பு, நல் மனசாட்சி உள்ளவர்களாயிருங்கள். 6, உன்னத பலனை எப்பொழுதும் அல்லேலூயா. 5, உபயோகப்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருங்கள். 6, உன்னத பலனை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும், தன்னை தீட்டுப்படுத்தாமல். 7, அல்லேலூயா, உக்ரானக்கார ஆசாரியனை போல வேத அறிவும் ஞானம் உள்ளவர்களாயிருங்கள். ஏன்னா என் ஜனங்கள் அறிவியல் நம்மளால் சங்காயமாகிறாள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருப்போம். அந்தியோகியாவிலே முதல் சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பெயர். அப்போஸ்தலன் பவுல் அவசரப்படலை, தெரிந்து கொள்கிறார், கண்ணு திறக்குது, ஞானசானம் எடுக்கிறார், அபிஷேகம் பெற சீசரோடு சில காலம் தங்கி இருந்து தாமதமன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று போய் பிரசங்கம் பண்ணினார். சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பெயர். கை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்கள். யார் சீசன்? உபதேசம் நிலைத்திருக்கிறவன்.
யார் சீசன் மிகுந்த கனி கொடுக்கிறவன், யார் சீசன் குருவை வெளிப்படுத்துகிறவன், யார் சீசன், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது பெரிய டாபிக். சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்னு பெயர். உபதேசம் நிலைத்திருக்கிறவர்கள், ஒருவரில் ஒரு அன்பு இருக்கிறவர்கள், தொழுது கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர். இப்படிப்பட்ட உண்மையான ஒரு கிறிஸ்தவங்களா மாறுவோம். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். என் நண்பர் ஒரு முறை சொன்ன சம்பவம் ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன், 4-5 பிளாட்ஃபார்ம் இருக்குது. என்னை கவனிங்க, 4-5 பிளாட்ஃபார்ம் இருக்குது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த பழம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் ஒரு பெட்டியில் வச்சு பழம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறான். பழம் வியாபாரம் பண்ணிவிட்டு ட்ரெயின் வந்து ஓயாமல் அந்த பிளாட்ஃபார்ம் ஏறி அப்படி வர்றதுக்கு லேட் ஆகும். அந்த பையன் சின்ன பிள்ளை, அவன் பாவம். அவன் பெட்டியை வச்சுட்டு அப்படி இறங்கிட்டு தூக்கும்போது பிளாட்ஃபார்மில் சரிஞ்சிட்டு. நூற்றுக்கணக்கான மக்கள் வராங்க போகிறாங்க. என் நண்பர் கூட இருந்து அந்த பழத்தெல்லாம் எடுத்து மண்ணாயிட்டு ஒரு கூடையில் நின்றுச்சு, கழுவி தொடச்சி அவங்கள தூக்கி விட்டார். பொறுமையாக தூக்கி விட்டார். அவன் சொன்னான், சார் சார் அந்த அந்த இயேசுசாமியை கும்பிடுவாங்களா, அந்த ஆட்களா நீங்கள் அப்படின்னு கேட்டான். நடந்த சம்பவம். அவனுக்கு என்ன தெரியுமா, எத்தனை பேர் வரான் போகிறான், ஒரு பேரும் கண்டுக்கிடலையே. இந்த செயலை செய்ய முடியும்னா கிறிஸ்தவனால முடியுதாங்க கிறிஸ்டியானிட்டி. ஆமென் சொல்லுங்க. கடுகடா போதில் அவன் பாவம், ஏழை, அவனுக்கு உதவி செய்யணும். உங்கள் மனதில் என்ன சொல்லுகிறது? உண்மையான கிறிஸ்தவங்களா இருங்க. உலகத்தை வெறுக்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆடம்பரத்தை விட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையை டியூன் பண்ணுங்க. உங்கள் சுவாபத்தை டியூன் பண்ணுங்க. உங்கள் பரிசுத்தத்தை டியூன் பண்ணுங்க. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கை டியூன் பண்ணுங்க. உலக காரியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை வெறுக்க முயற்சி பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. என் சரீரத்தை யாரும் பத்து என்னை யாரும் கவர்ச்சி பட வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையை பார்க்கட்டும், சுவாபத்தை பார்க்கட்டும். அப்படிப்பட்ட கிருபை தாரும் என்று கண்களை மூடுவோம்.